இந்த இழப்பு தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று. அவர் செல்வாக்கானவர். அவரால் தான் அதிமுக நீங்க பாருங்க, சேலத்தில் 38%, விழுப்புரத்தில் 35%, சிதம்பரத்தில் 35%, கள்ளக்குறிச்சியில் நியர்லி 40%, நாமக்கல்ல 40%, கன்னியாகுமரியில் 5%, தூத்துக்குடியில் டெபாசிட் இழப்பு, திருநெல்வேலியில் 8%, ராமநாதபுரத்தில் 9%, தேனியில 13%, மதுரையில் 3வது போச்சுன்னா ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு தானே. தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ்க்குள்ள செல்வாக்கு தானே. ஓபிஎஸ் பொறுத்தவரையில 2021 33 எடுத்த அதிமுகவில் அவர் போன பிறகு அது 19.4 ஆயிட்டு. 33 எடுத்த அதிமுக 19.4 ஆயிட்டு. அட்லீஸ்ட் ஒரு 13% ஓட்டு அங்க காலி ஆயிட்டு. அந்த 13% ஓட்டு காலியாத காரணம் ஓபிஎஸ். ஆனா தோத்து போன ஒரு கட்சியில ஒரு பிளவு வந்ததுன்னா அந்த கட்சி இருந்த ஸ்ட்ரெங்கையும் இழந்துரும். அப்ப 33 வந்த பிளவு 21 ஆக்கிட்டு, 20+1 21 ஆக்கிட்டு. அந்த 13% வாக்கு எடப்பாடி அதிமுக காலியாத காரணம் ஓபிஎஸ். எல்லாரும் அவரு 1%. நீங்க எடப்பாடி என்ன நினைச்சாரு, திருநாக்கரசு போன மாதிரி இருக்கும், அம்மா நின்ன மாதிரி நம்ம நின்றுறோம்னு நினைச்சாரு. ஓபிஎஸ் ஒரு 1% போகும், நம்ம 32% எடுத்துறோம்னு நினைச்சாரு. அது 20 போனதுல அது ஓபிஎஸ் அந்த வெளியேற்றம்ங்கிறது மேற்கு தமிழகத்தில் அது கொங்கு வேளாள கவுண்டர் கட்சி ஆக்கிடுச்சு.